வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பால் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தாழ்வார் தமக்கு. எல்லாம் வல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயகப் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வான் என் உள்ளத்தினுள்ளே நின்று இருப்பளிங்கு பாராவினர் படியனரம் பவள செவ்வாய் கலிகமல் போம் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரசமும் துதித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கவியே வெள்ளை கலையொழுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை வீட்டிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடுமை சரியாசனம் வைத்த தாய் கல்வியெல்லாம் அள்ளி பொழிகின்ற கலைவாணி தாயுடைய பங்கியமான பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் பெஞ்சமனின் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிலும் இருகாலம் தோன்றும் முருகால் என்று ஓதுவார் முன்னே என்று இந்த அழகான வேண்டுவார் வேண்டும் வரவனத்தையும் அள்ளி பொழிகின்ற ஊருளு கிழக்கு அருள்மிகு வேலவன்பதி பதனி முருகப் பெருமானுடைய இந்த அலங்கார உற்சவ பெருவிழாவுடைய இன்னைக்கு 15ஆம் நாள் திருவிழா தீர்த்த உற்சவ பெருவிழா எம்பெருமானுடைய ஆலயத்திலே இப்பொழுது பூஜைகள் நடைபெற்று அங்கே தீர்த்த திருவிழா நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வேலவன் பதியிலே அமர்ந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு இந்த ஆலயத்திலே திறம்பட மகா கும்பாபிஷேக பெருவிழா நடத்தியது மட்டுமன்றி மிக அற்புதமாக இந்த அந்தரங்கோர் அறவோர் சந்தியோதி சங்கடப்பார்கள் என்று அந்தன பெருமகனாக மகோத்சவத்துடைய பிரதம குருமணியாக ஆனந்த அருள்ஜோதி இஸ்கந்த உபாசகர் அகோர சிவம் சிவ பரமஸ்ரீ கீழா அரியரசுர சிவாச்சாரியார் ஈழத்து சபரிமலை சபரீச கோண்டாவில் பெருமானுடைய அங்கே ஆலய இஸ்தாபர் அவருடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையின் குருவாகிய பண்டிதர் வைத்தியர் சைவ புலவர் மாவண்ணா கனதா ஐயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு இன்றைய தீர்த்த திருவிழா நன்னாளிலே உங்கள் எல்லோருக்கும் ஒரு சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றேன். இன்னைக்கு எங்களுடைய வேலவன் பதியுடைய முருகப்பெருமான் இந்த வேலவன் பதியிலே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு இன்றைக்கு தீர்த்த திருவிழா நடைபெற இருக்கின்றது. இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த தீர்த்த திருவிழா நடைபெற இருக்கின்றது என்று சொன்னால் இந்த தீர்த்த திருவிழா என்று சொன்னால் இன்னைக்கு வேலவன் பதி முருகப்பெருமான் எல்லோருக்கும் அருள் தருகின்ற ஆனந்த திருவிழா தான் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. பல பல அபிஷேக பொருட்களால் இந்த முருகப்பெருமான் தீர்த்தமாடி அடியோர்கள் எல்லோரும் தீர்த்தமாட இருக்கின்றீர்கள். இந்த இடத்திலே நாங்கள் இந்த வேலவன் என்று சொன்னால் முருகன், இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற ஞான வேலை நாங்கள் அறிய வேண்டும் அல்லவா? இந்த வேல் என்று சொன்னால் அறிவு
ஞானத்தை தருகின்ற வெற்றி வேலை தாங்கிக் கொண்டு இந்த இடத்திலே ஆனந்த கானம் பதியிலே எம்பெருமான் அமர்ந்திருக்கின்றார். வேலை வணங்குவது எமக்கு வேலை என்று முன்னோர்கள் எல்லோரும் கூறியிருக்கின்றார்கள். அப்படி தத்துவத்தை உணர்த்துகின்ற இந்த எம்பெருமானுடைய ஆலயத்திலே பாருங்கள், என்னுடைய தொண்டவராறு செல்வச்சன்னதி முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் அங்கே தீர்த்த உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே வேலை தாங்கித்தான் இந்த வேலவன்பதி ஊரடு கிழக்கு எம்பெருமானுடைய ஆலயத்திலும் இன்றைக்கு ஆவணி மூல நாளிலே தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது. ஒரு மகிழ்ச்சி. அப்ப அப்படி இருக்கின்ற இந்த வேலை பாருங்கள், இந்த வேலுடைய தன்மையை நீங்கள் அறிய வேண்டும் அல்லவா? ஆழ்ந்த அகன்ற நுண்ணியதாக இந்த வேல் இருக்கின்றது. அங்கே வேலை பாருங்கள், மேலே அங்கே நுனிப்பகுதியாக வேல் இருக்கின்றது. அதனுடைய இடப்பகுதியை பாருங்கள், அகலமாக இருக்கின்றது. வேலுடைய அந்த கீழ்ப்பகுதியை பாருங்கள், ஆழமாக இருக்கின்றது. அப்ப எப்படி இந்த தத்துவத்தை உணர்த்துகின்ற இந்த ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய வேலை தாங்கி எம்பெருமான் அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் தீர்த்த திருவிழாவிலே எல்லோரும் அடியோர்கள் எல்லோரும் தீர்த்தமாடி மகிழ இருக்கின்றீர்கள். இந்த தீர்த்த திருவிழா நிகழ்வுகள் எல்லாம் மயிலைக்கண்ணன் பக்தி யூடியூப் அலைவரிசையிலே நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஆலயம் வர முடியாத அடியோர்கள், வீட்டில் இருக்கின்ற அடியோர்கள் எல்லோரும் மயிலைக்கண்ணன் பக்தி யூடியூப் அலைவரிசையிலே இந்த தீர்த்தோற்சவ நிகழ்வுகளை நீங்கள் கண்டு மாறலாம். அப்ப எப்படி இந்த தத்துவத்தை உணர்த்துகின்ற ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகின்ற முருகப்பெருமான் இருக்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறதல். அப்ப பஞ்சகிருத்திய ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகின்ற இந்த மகோத்சவ அலங்கார திருவிழாவில் இன்னைக்கு தீர்த்த திருவிழா என்று சொன்னால் அல்லல் அருள் பார்க்கு இல்லை வழிபடங்கும் நல்லல் மா ஞானக்கனி. நீங்கள் அல்லல் என்றால் அல்லல் அருள் பார்க்கு. என்னுடைய இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்திருக்கின்ற எல்லோருக்கும் நாங்கள் எல்லோரும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், வினைகள், துன்பங்கள் எல்லாம் எல்லோருக்கும் இருக்கின்றது. பாருங்கள், அந்த அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் நல்லல் மாயானக்கன். இந்த மனிதனே நாங்கள் செய்திருக்கின்ற நாங்கள் செய்கின்ற தீய துன்பங்கள் எல்லாம் இன்னைக்கு முருகப்பெருமான் எங்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலங்களாக இருக்கின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு முருகப்பெருமான் தீர்க்கின்ற தீர்த்த திருவிழா அருள்தல் நடைபெற இருக்கிறது. நீங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்று சொன்னால் மும்மலம் மட்டுமல்ல. எங்களுக்கு இந்த தேவர்கள் எல்லோரும் அங்கே முருகனுடைய பக்தராக சிவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆணவம் என்று சொன்னால் சூரபத்மன், இப்படி கண்மமலம் என்று சொன்னால் சூரபத்மன், சிங்கமுகாசூரன் அங்கே கண்மமலம். அப்ப அங்கே தாரகாசூரன் அங்கே மாயாமலம். இப்படி ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்று மலங்களாக அங்கிருக்கின்ற தேவர்களுக்கு எல்லோருக்கும் அங்கே துன்பங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூரபத்மன்கள், அவருடைய படைகள். அப்ப இவர்கள் எல்லோரும் அந்த முன்னொரு காலத்திலே தவத்தை செய்து இந்த அழகான சிவனிடத்திலே கருத்தை பெற்றிருக்கின்றார்கள். அழியாத வரம். அவர்கள் தவம் செய்து தங்களை அழிக்க முடியாது என்று அங்கே தவத்தை எல்லாம் அங்கே முன்னொரு காலத்திலே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் அந்த தவத்தை பெற்று அழியாத நலம் பெற்றதாக இந்த இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு செருக்கு ஏற்படுகிறது. எல்லோருக்கும் மனிதனாக இருக்கின்ற எங்களுக்கும் செருக்கு இருக்கின்றது. ஆணவம், கண்மம், மாயை. நாங்கள்லாம் இந்த உலகத்திலே எங்களை வணங்க வேண்டும் என்று எல்லோரும் மமதை செலுத்திக் கொள்ளுகிறார். அப்படி இருக்கின்ற தத்துவத்தை உணர்த்துகின்ற நாயகனாக இப்படி அந்த சிவபெருமானத்திலே தேவர்கள் எல்லோரும் அங்கே இந்திரன், பிரமா, விஷ்ணு இப்படி தேவருடைய படைகள் எல்லோரும் அங்கே சிவனிடத்திலே முருகின்றார்கள். சிவபெருமானை இப்படி எங்களை இவர்கள் ஆணவம், கல்வ,
மயக்கம் மாயை கொண்டு தங்களை வணங்குமாறு படைக்கின்றார்கள். இந்த உலகத்தை படைக்கின்ற இந்த சிவ பெருமானை சைவ சமயம் என்று சொன்னால் சிவ சம்பந்தம் உடையது. சிவ சம்பந்தமுடையதாக இந்த சைவ சமயம் இருக்கின்றன. அப்ப பாருங்கள், சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தேவரமாவார், சிவ சிவ என்கிற தேவரமானவான், சிவ சிவ என்கிற சிவகதிதான். அப்ப இப்படி இந்த இந்திரனாக இருக்கின்ற எல்லோரும் அங்கே எங்களுடைய சிவனிடத்திலே அங்கே முறையிடுகிறார்கள். எங்களுக்கு அவர்கள் துன்பங்கள் செய்கின்றார்கள். எங்களுடைய சிவனே நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கே முறையிடுகிறார்கள். அப்ப முறையிடுகின்ற பொழுது பாருங்கள், அந்த சிவன் அவருக்கு 5 முகம் இருக்கின்றது. சிவனுக்கு 5 முகம். அப்ப விநாயக பெருமானுக்கு 5 முகம், பஞ்சமுக விநாயகர். அப்ப சிவனுக்கு 5 முகமாக ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சக்தியோ சாதம். அப்ப சிவனுக்கு 5 முகம் இருக்கின்றது. அந்த சிவனிடத்திலே 5 முகத்துடன் அங்கே உமாதேவியாருடைய அதோ முகம். அப்ப 6 முகச்சி இருக்கிறது. அப்ப 6 முகமாக ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சக்தியோ சாதம், அதோ முகம். இப்படி இந்த 6 முகமும் அங்கே ஒன்றாக சேர்ந்து அழகான சரவண பொய்கையிலே 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறார். அருவமும் உருவமாகி அநாதியாய் பிரதமாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதூர் மேனியாகி கருணையூர் முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உலகமும் உய்ய உய்ய. அவன் எப்படி இந்த 6 முகத்துடன் கந்த பெருமான் இந்த இடத்திலே தோன்றுகிறார்கள். அவள் தோன்றி அங்கே தேவர்களை காப்பாற்ற சிவனிடத்திலே அங்கே கந்த பெருமான் 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் பெண்ணில் அழகிய கைகளும் கொண்டு அங்கே அவதரிக்கின்றார். இப்படி இந்த 6 முகம் கொண்ட முருகப்பெருமானை அங்கே அழகாக இந்த இடத்திலே அவர்கள் 6 கார்த்திய பெண்கள் வளர்க்கின்றார்கள். இப்படி போட்டி அப்படி போட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே 6 முகம் கொண்ட கந்த பெருமான் அங்கே மாயா மரமாக இருக்கின்ற தாரகாசுரனை தன்னுடைய ஆண்டு அகன்ற வேலினால் அங்கே அழைக்கின்றார். இப்படி தாரகாசுரன் அழிந்த பின்னர் அதன் பின்னர் அங்கே கர்ண மனம் கொண்ட சிங்கமுகாசுரன் இருக்கின்றார். இந்த கர்ண மனம் கொண்ட சிங்கமுகாசுரனுக்கு 1000 தலைகளும் 2000 கைகளும் கொண்டு அங்கே கந்த இடத்திலே அவன் போர் செய்கின்றான். அப்படி போர் செய்கின்ற பொழுது முருகப்பெருமான் அந்த சிங்கமுகாசுரன் பல பல ரூபங்கள் மாய வித்தையில் கொண்டு வருகின்ற பொழுது முருகப்பெருமான் இந்த கர்ண மனம் கொண்ட அந்த சிங்கமுகாசுரனையும் அழிக்கின்றார். இறுதியாக பாருங்கள், ஆணவ மனம். இந்த ஆணவ மனம் கொண்ட சூரபத்மன் பல பல உருவங்களாக மாய வடிவமாக தன்னுடைய முகத்தை கருப்பு குடையிலே அங்கே முகத்தை மறைந்து முருகப்பெருமான் அவன் போர் செய்கின்றான். அந்த கருப்பு குடையை அந்த முருகப்பெருமான் அழிக்கின்றான். அதன் பின்னர் இந்த சூரபத்மன் தன்னுடைய தலையிலே அழகான அந்த வெள்ளை உடையை உடுத்து மறைந்து அங்கே போர் செய்கின்றான். அதையும் இந்த முருகப்பெருமான் சண்முகப்பெருமான் அதனுடைய வேலால் அழிக்கின்றான். அப்படி அழிக்கின்ற பொழுது சூரபத்மன் அகங்காரம் கொண்டு ஆடவம் கொண்டு மீண்டும் அவன் அந்த இடத்திலே மாமர வடிவமாக வருகின்றான். அப்ப மாமர வடிவமாக அந்த சூரபத்மன் இப்படி மாய வித்தைகள் கொண்டு அங்கே வருகின்றான். அப்ப அப்படி அவன் அது மட்டுமன்றி சக்கரவாக பறவை ஒன்றும் அந்த இடத்திலே அங்கே போர செய்கின்றான். அப்ப சூரபத்மன் சக்கரவாக பறவையாக வருகின்ற பொழுது அங்கே முன்னொரு காலத்திலே எங்களுடைய முருகப்பெருமானை தேவனுடைய தலைவராக இருக்கின்ற இந்திரன் மயில் வடிவம் கொண்டு முருகப்பெருமான் அங்கே மயிலூர் கொண்டு முருகப்பெருமானை சுமந்து அந்த சூரபத்மன் கொண்ட சக்கரவாக பறவையை அந்த முருகப்பெருமான் மயில் மீது இருந்து அங்கே வேலையால் அழைக்கின்றார். இப்படி அழைக்கின்ற பொழுது இறுதியாக மாமர வடிவம் கொண்டிருக்கின்ற சூரபத்மனை கந்த பெருமானுடைய ஆழ்ந்து அகன்ற
நுண்ணிய வேலினால் அங்கே சூரவெப்பனுடைய மாமர வடிவத்தை அங்கே முருகப்பெருமான் அளிக்கின்ற பொழுது அங்கே நெஞ்சு இரண்டாக பிளந்து சேவலும் மயிலுமாக சூரவெப்பன் காட்சி கொடுத்தார். அவ முன்னொரு காலத்திலே அந்த முருகப்பெருமானுக்கு சேவல் கொடியாக அக்னி தேவனும் அங்கே இந்திரனும் மயிலாக இருந்தார்கள். அப்ப சூரவெப்பன் அழியாத வரம் பெற்றபடியால் ஆணவம் நீங்கி அவன் சேவலும் மயிலுமாக காட்சி கொடுக்கின்றான். அவன் எப்படி சூரன் பதுவன் என்று இருவத்திலே வந்த அந்த சூரவெப்பனை முருகப்பெருமான் மயில் வடிவத்தை சுமக்கின்றான். அழகான அந்த சேவல் முருகப்பெருமானுக்கு கோடி கோடியாக அந்த இடத்தில் இருக்கின்றது. பாருங்கள், ஆணவம் கண்மம் மாய கொண்டு மூவரையும் இந்த இடத்திலே அழித்திருக்கின்றான் நம்முடைய கந்த பெருமான். அதே போலதான் இன்றைக்கு தீர்த்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர்களுக்கு அருள்மிகு வேலவன்பதி பழனி முருகப் பெருமானுடைய இந்த தீர்த்த திருவிழாவிலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். முருகப்பெருமான் ஞான வேலை தாங்கி இருக்கின்றார். மூவிலும் முகங்கள் போற்றி முகம் மொழி கருணையை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சிமா வடியும் செவ்வல் மலரடி போற்றி என்றார். சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி. அப்ப திருக்கவேல் போற்றியாக இருக்கின்ற இந்த கந்த பெருமானுக்கு இன்றைக்கு தீர்த்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த தீர்த்த திருவிழாவிலே நாங்கள் கலந்து விட்டால் முருகப்பெருமானுடைய திருவருளை நாங்கள் பெற்று விடலாம். நேற்றைய தினம் எங்களுடைய தொண்டவராறு செல்வச்செல்வி முருகப்பெருமானுடைய தேர்திருவிழாவுக்கு நான் சொற்பொழிவு ஆற்ற சென்றேன். அந்த இடத்திலே மிக மகிழ்ச்சியாக இருந்து முருகப்பெருமானுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற பக்தடியர்கள் எல்லோரும் அந்த ஆலயத்திலே கூடி முருகனை வணங்கினார்கள். அது மட்டும் அந்த ஏராளமான பறவை காவடிகள், அங்கே பெண்ணடியருடைய கற்பூர சக்தி இருக்கின்ற அடியவர்கள், இப்படி நாங்கள் முருகப்பெருமான் அங்கே நேற்று தீர்த்திருவிழா இருந்தது. இந்த ஆலயத்திலும் தேர்திருவிழா. இன்றைக்கு தீர்த்த திருவிழா. இன்றைக்கு எங்களுடைய ஊர்களுக்கு ஆனந்த காலத்தில் இருக்கின்ற வேலவன் பதையில் தீர்த்த திருவிழா. நீங்கள் நினைக்கலாம், தொண்டவனாக செல்வத்தில் இருக்கின்ற முருகனும் ஒருவர் தான். இந்த ஊர்களுக்கிலே வேலவன் பதையில் இருக்கின்ற முருகனும் ஒருவர் தான் என்று சொன்னால் ஏகம் சத் விப்புத பகுத பதந்தி. இந்த ஏகம் என்று சொன்னால் ஒன்று, ஒன்றே குலம் ஒருவனே தேவை. அவ ஏகம் என்று சொன்னால் ஒன்று என்று சொன்னால் இந்த எங்களுடைய சைவ சமயம் என்று சொன்னால் வாழும் நெறி, நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை நெறி. அவ எப்படி நெறி என்று சொன்னால் எங்களுடைய சைவ சமயம் என்றால் சிவபெருமான் சிவ சம்பந்தம் உடையது. அவ சிவனிடத்திலிருந்துதான் இந்த முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே சிவனும் இந்த முருகப்பெருமானும் ஒருவரே. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்று திருமூலர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அன்பாக இந்த இடத்திலே வேலவன்பதி முருகப்பெருமான் இந்த தீர்த்த திருவிழாவிலே எல்லோருக்கும் வேண்டுவார் வேண்டும் நல்ல அருளை இந்த முருகப்பெருமான் தருவார் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் தீர்த்த திருவிழா நிகழ்வுகள் எல்லாம் என்னுடைய மயிலைக்கண்ணன் பக்தி யூடியூப் அலைவரிசையிலே நேரடியாக தீர்த்த திருவிழாவை நீங்கள் எல்லோரும் சைவ தமிழ் அடியோர்கள் எல்லோரும் ஆலயம் பெற முடியாத அடியோர்கள் எல்லோரும் இந்த காட்சியை எல்லோரும் கண்டு வாழலாம் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு இந்த முருகப்பெருமான் ஆரம்பத்தின் அதிபதி நானென்றும் கூறு சமய குருவரன் நானென்றும் வேறொன்று அண்ணல் விளங்கி நின்றானே என்று முருகப்பெருமான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்து எல்லோருக்கும் நீடிய பெரும் செல்வத்தை இந்த ஊரடு கிழக்கு வேலவன்பதி முருகப்பெருமான் எல்லோருக்கும் தருவார் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு என்னை இந்த இடத்திற்கு சொற்பொழிவு நேர்முக வர்ணனை அடைந்த ஆலய பரிமாற்ற சபையினருக்கு இந்த இடத்திலே அவர்களுக்கும் இந்த முருகப்பெருமானுடைய மேலான திருவருளும் குருவருளும் எங்களுடைய வேலவன்பதி முருகப்பெருமான்
தருவார் என்று வேண்டிக் கொண்டு இங்கு இருக்கின்ற சகல அடியோர்களுக்கும் முருகப்பெருமானுடைய 16 வகை செல்வங்களையும் முருகப்பெருமான் தருவார் என்று வேண்டிக் கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவனவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகுனி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனதையும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத உடையும் குறையாத நிதியும் கோணாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்ய உதவி பெரிய தொண்டடு கூட்டு கண்டாய் அலையாளி அருவிலும் மானது தங்கி ஆதி கடவுரின் வாழில் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமி என்று வேலவன்பதி முருகப்பெருமான் இந்த தீர்த்த திருவிழா வந்திருக்கின்ற எல்லோருக்கும் 16 வகை செல்வங்களையும் தருவார்க்க வேண்டிக் கொண்டு இந்த முருகப்பெருமானுடைய சேவலை பாருங்கள். சேவல் எங்களுக்கு அறியாமை என்று உறக்கத்தில் இருந்து எழுப்ப, மயிலை பாருங்கள் நம்முடைய பாசங்களை அறுக்க, வேலை பாருங்கள் அறிவு ஞானத்தை தருகின்ற இந்த முருகப்பெருமான் எல்லோருக்கும் திருவருளை தருவார் என்று வேண்டிக் கொண்டு என்னை இந்த இடத்திலே நான் பேசுகின்றேன் என்று சொன்னால் நான் இந்த பேசுவதற்கும் எங்களுடைய கோண்டாவினுடைய ஈழத்து சபரிமலை சபரீச ஐயப்ப பெருமானுடைய குருமணி பிரதம குருமணி ஆனந்த அருள்ஜோதி இஸ்காந்த உபாசகர் அகோரத்துவம் சிவம் பரமசிவ கீனா அரியலுசுர சிவாச்சாரியாருடைய தாமரை போன்ற பொற்பாத கமனங்களை போட்டிக் கொண்டு இந்த குருமணி ஆலயம் நான் எங்கெங்கு சொற்பொழிவு செய்ய போகிறேனோ அந்த இடங்கள் தோறும் இந்த எங்களுடைய அரியலுசுர சிவாச்சாரியார் எல்லா ஆலயங்களிலும் தெளிவு குருவின் திருமயினை காட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குருவின் திருநாமமாக மிக சிறப்பாக யாழ்ப்பாணத்திலே பல பல ஆலயங்களில் இந்த குருமணியாக இந்த மகோத்சவங்கள் மட்டுமல்ல கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற குருமணியுடைய பொற்பாத கமலங்களையும் அரியத சிவாச்சாரியாரையும் போட்டிக் கொண்டு கல்லாப்படையும் கல்லாப்படையும் கசிந்துருகி நில்லாப்படையும் நினையாப்படையும் நினைத்தெடுத்தில் சொல்லாப்படையும் புதியாப்படையும் தொழாப்படையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் இறைவா பக்தி ஏகம்பரே வான்முகில் பலாது பெய்க மணிவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாங்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மருக மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். Swap. Swap lah, like